டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு வெறும் 3935 பணியிடங்களுக்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ள ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம். இந்த தேர்வை நம்பி வருட கணக்கில் படித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு செய்யும் துரோகம் இது என்றும், பணியிடங்களை 10,000ஆக உயர்த்திடுமாறும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் நடத்திய சோதனையில் புரளி என உறுதி செய்யப்பட்டது. கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி மண் அள்ளப்படும் நிலையில் உண்மையான கனிமவள குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் விவசாயிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளருக்கு எதிரான அவதூறு வழக்கு தள்ளுபடி. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மீதான கடைசி அவதூறு வழக்கும் ரத்து. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஸ்டாலின் மாடல் அரசு அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மீது தொடர்ந்த கடைசி அவதூறு வழக்கையும் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த இந்திய கடற்படை அதிகாரி லெப்டினன்ட் வினயின் சாம்பல் கங்கையில் கரைப்பு. தீவிரவாதிகளுக்கு கடும் தண்டனையும் இத்தகைய சம்பவங்களை தடுக்கப்பட வேண்டுமெனவும் வினயின் குடும்பத்தினர் வலியுறுத்தல். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க தடை. இதனால் இந்திய விமான நிறுவனங்களுக்கு 700 கோடி செலவாவதுடன் பயணிகளுக்கு அதிக செலவுகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கிறோம். ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சிக்கு பாகிஸ்தான் அமைச்சர் அளித்த பேட்டியில் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற விடிய அரசு அனுப்பி வைத்த டப்பா பேருந்தால் உலகளவில் தமிழகத்தின் மானம் காற்றில் பறந்த அவலம். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானியர்களை 24 மணி நேரத்தில் வெளியேற்ற கெடு விதித்துள்ள நிலையில் தமிழகத்தில் தங்கியுள்ளவர்களை அழைத்துச் செல்ல ஓட்டை உடைசல் பேருந்தை அனுப்பி வைத்த விடியா மாடல் ஆட்சியின் கோமாளித்தனத்தை கண்டு மக்கள் கொந்தளிப்பு. சென்னை கோருக்குப்பேட்டையில் பாலியல் புகார் அளித்த 16 வயது சிறுமியை அரிவாளால் வெட்டிய கொடூரம். பாலியல் குற்றங்களுக்கு எதிராக வாய் திறப்பவர்கள் ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் உயிர் பிழைப்பது சவாலாகியுள்ளதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் ஆட்டையம்பாளையத்தில் 13 வயது சிறுவனிடம் மதுபோதையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுகன் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற விடிய ஆட்சியில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இளம் தலைமுறை சீரழியும் அவலம் அதிகரித்துள்ள நிலையில் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை. சென்னை அருகே கல்லூரி மாணவி ஒருவர் உதவி பேராசிரியரால் கர்ப்பமடைந்து சட்டவிரோத கருக்கலைப்பால் உயிரிழந்த சம்பவம். மாணவிகள் பாதுகாப்புக்காக கண்காணிப்பு, விழிப்புணர்வு, கடுமையான சட்ட அமல்படுத்தல் தேவை என பொதுமக்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு அருகே கல்லூரி மாணவி உதவி பேராசிரியரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி சட்டவிரோத கருக்கலைப்பால் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மேலும் பல மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம். பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒவ்வொரு மாணவியிடமும் தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் நடத்தி விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என திமுக அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தல். 4 வருடமாக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்காதது குறித்த கேள்விக்கு சட்டப்பேரவையில் பதில் சொல்ல முடியாமல் மழுப்பிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்குவதாக
பீற்றிக்கொள்ளும் திமுக அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை உயர்த்த வேண்டிய துறை வெறும் வார்த்தை விளையாட்டில் மக்களை ஏமாற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் 8.5 லட்சம் மாணவர்கள் பயன்படுறதை பற்றி சொல்கிறீங்க. இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 லட்சம் மாணவர்கள் பயன்படுறதை நீங்கள் நம்ம கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த லேப்டாப் என்று சொல்லும்போது பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சேர்ந்து அது ஒரு முடிவு எடுக்க. செந்தில் பாலாஜி மீதான ஊழல் வழக்குகளை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்ற அமர்வு மே 9ஆம் தேதிக்கு விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவு. திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். MRK பன்னீர்செல்வம் அவரது மனைவி மகன் மீது புதிய குற்றச்சாட்டை பதிவு செய்து வழக்கை 6 மாதங்களில் முடிக்க உத்தரவு. தென்காசி அருகே 1 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் புகையிலை பொருட்கள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருவள்ளூரில் ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் தங்கு தடையின்றி விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வட மாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்ற 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை சுதந்திரமாக நடைபெறும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்திற்கு லாரியில் 10 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஓட்டுநர் காளீஸ்வரன் பிடிபட்டார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை நாடகம் நடத்திய ஸ்டாலின் ஆட்சியில் அண்டை மாநிலங்களிலிருந்து சர்வசாதாரணமாக கஞ்சா கடத்தி வரப்படுவதாக மக்கள் புகார். தென்காசியிலிருந்து கேரளாவுக்கு அரசு பேருந்தில் கஞ்சா கடத்திய ஒடிசா இளைஞர்கள் 2 சிக்கினர். விடிய அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் வட மாநில இளைஞர்கள் கூட துணிந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புது கிராமத்தில் சுடுகாட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட 17 வயது சிறுவன் ராஜசேகர பாண்டி, கருப்பசாமி ஆகிய 3 பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி சீரழிக்கும் கொடூர செயல்களில் சிறுவர்களும் துணிந்து ஈடுபடும் அளவுக்கு ஏவல் துறை செயலிழந்து விட்டதா என மக்கள் கேள்வி. வேலூரில் வாயில் கஞ்சாவை மறைத்து வைத்து ஆண்கள் சிறைக்கு எடுத்து வந்த 2 சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் சிறையில் கூட கஞ்சா நடமாட்டம் தலைவிரி தருவதாக குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே அரசு மதுபான கடை பின்புறம் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோர். விடியா அரசும் ஏவல் துறையும் கண்டும் காணாமலும் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடிபோதையில் அக்கா கணவரை கட்டையால் தாக்கி கொன்றுவிட்டு தப்பியோடிய நபருக்கு விலை. மாடலாட்சியில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படாததால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கனிம வளம் கடத்தலில் ஈடுபடுபவர்களிடம் நாள் ஒன்றுக்கு 5,000 ரூபாய் லஞ்சம் வசூலித்து தர வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்ட டிஎஸ்பி பிரதீப்பின் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி லஞ்ச பணத்திற்கு ஆசைப்பட்டு கனிம வள கொள்ளைக்கு உடந்தையாக இருப்பது தமிழக காவல்துறையின் லட்சணத்தை அம்பலப்படுத்திவிட்டதாக மக்கள் வேதனை. நாளைக்கு ஒரு நாள் தான் ஓட்டுறானா, எப்பவுமே ஒரு நாள் ஓட்டுறானா மினிமம் 5 ரூபாய். சரியா? அதே 3 வண்டின்னு சொல்றதுனா நம்ப கூடாது, அதிகமா தான் ஓட்டுவான். சரியா? எப்பயுமே அவன்கிட்ட பேரம் பேசி 5 ரூபாய் டிஎஸ்பிக்கு 1 ரூபாய் வந்து உங்களுக்கு. சரியா? அவன்கிட்ட பேசிட்டு வாங்க. விருதுநகர் மாவட்டம் சூரம்பட்டியில் விவசாயி சூரியகுமாரிடம் பட்டா மாறுதல் செய்ய 6,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கரைமேலு பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்களைப் போலவே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் அரசு அதிகாரிகளும் மனசாட்சியை விற்றுவிட்டு லஞ்ச லாவணியத்தை துளைப்பதாக மக்கள் வேதனை.
சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டியில் நடைபெற்று வரும் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட பட்டாசு மூட்டை வெடித்து சிதறியதில் 4 பேர் பலி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கண்காணிப்பு பணியில் கோட்டை விடுவதால் இதுபோன்ற உயிர் பலிகள் அடிக்கடி நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கையில் அரசு அலுவலர்களிடையே ஏற்பட்ட கருத்து மோதலில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட மாவட்ட தொழில் மைய பெண் அதிகாரி பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயற்சி. நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலர்களான பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் அதிகரித்துள்ளதால் தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பதாக மக்கள் வேதனை. வருவாய்த்துறையில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் காலம் தாழ்த்தி வரும் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து அரசு பணியாளர்கள் கடலூர், நாகப்பட்டினம், சேலம், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 4 ஆண்டுகளாக அரசு பணியாளர்களை திமுக அரசு வஞ்சித்து வருவதாக முழக்கம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே ஒரு வாரமாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீரை கூட நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. பொள்ளாச்சி அருகே சின்னாம்பாளையம் ஊராட்சியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல். ஸ்டாலின் ஆட்சியில் பலமுறை ஊராட்சி மன்ற அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்த தெரிந்த ஸ்டாலின் அரசுக்கு பழுதடைந்த மின் கம்பங்களை சீரமைக்க தெரியாதா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர், பரமத்தி, மதுரை விமான நிலையத்தில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருக்கோயிலில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட பட்டு வஸ்திரம், கிளி உள்ளிட்டவை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வந்தடைந்தது. சித்திரை திருவிழா தேரோட்டத்தையொட்டி நம்பெருமாளுக்கு சாற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கோவில் பட்டாச்சாரியர்களிடம் ஒப்படைப்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்பு. ஏப்ரல் 30 வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் நேரில் ஆஜராக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவு. கிருஷ்ணாவரம் மலையடி வாரத்தில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றுவது குறித்து ஆணையத்தின் நோட்டீஸுக்கு ஆட்சியர் பதிலளிக்காததால் அதிரடி நடவடிக்கை. மாதம் 200 ரூபாய் கட்டணத்தில் கிராமங்களுக்கு இன்டர்நெட் இணைப்பு வழங்கப்படும் என்ற விடியாதிமுக அரசின் அறிவிப்பு பொதுமக்களை எள்ளி நகையாட வைத்துள்ளது. குடிநீர், கழிப்பிடம், சாலை வசதிகளை கூட முழுமையாக நிறைவேற்ற திராணி இல்லாத ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளை முதலில் இயக்கி விபத்திலிருந்து பயணிகளை காப்பாற்ற முன்வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷத்தையொட்டி பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தரிசனம். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் சித்திரை மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி களைகட்டிய தங்கத்தேர் உற்சவம். தங்கத்தேரினை வடம்படுத்தி இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபாடு. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் சித்திரை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. மகா தீபாராதனையில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம்.
IPL போட்டியின் 43வது ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. 19.5 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளை இழந்து 154 ரன்களை சென்னை அணி பெற்றிருந்த நிலையில் ஹைதராபாத் 18.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிலேயே வெற்றி இலக்கை தொட்டது ஹைதராபாத் அணி. IPL போட்டியின் 44 ஆட்டத்தில் கொல்கத்தா அணியும் பஞ்சாப் அணியும் இன்று இரவு 7:30 மணியளவில் பல பரீட்சை. சொந்த மண்ணில் விளையாடும் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் மத தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கு ரோமில் இன்று நடைபெற உள்ளதாக வாட்டிகன் நிர்வாகம் அறிவிப்பு. செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டு தலைவர்களும் வருகை. தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவு. பசிபிக் கடற்கரையொட்டி நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு இல்லை என தகவல். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பில் பாதுகாப்புத்துறை அதிகாரி யாரோஸ்லாவ் கொல்லப்பட்டார். உக்ரைன் உளவுத்துறை மீது எழுந்த சந்தேகத்தால் விரிவான விசாரணைக்கு உத்தரவு. தமிழக எல்லையொட்டியுள்ள கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலையில் நடிகர் ரஜினிகாந்த் சாமி தரிசனம். கேரளாவில் நடைபெறும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சென்றபோது வழியில் கோயிலிலும் மனமுருக பிரார்த்தனை. நடிகர் அஜித் ஷாலினி தம்பதியினரின் 25வது திருமண நாள் கொண்டாட்டத்தை சமூக ஊடகங்களில் வைரலாகும் ரசிகர்கள். 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 24இல் திருமணம் செய்து கொண்ட காதல் தம்பதி இணைந்து திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ காட்சி வெளியீடு.